ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எம்ப்ராய்டிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆமாங்க, நீங்கள் பிகினர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிப்பாங்க. எல்லாரும் மிரர் ஒர்க் பண்ணுவாங்க, மிரர் ஒர்க்லேயும் எம்ப்ராய்டிங் பண்ணுவாங்க. அது வந்து பிகினர் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மிரரில் பிளாஸ்டிக்கில் இருக்குது, அதை நம்ம வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மீஷோவில் நான் ஆர்டர் போட்டேன். இதை வந்து நம்ம இப்படி சுற்றி அடிச்சு பார்க்கணும். இப்போ இதை அடிச்சு பார்த்தா நம்மளுக்கு வந்து மிரர் ஒர்க் தைக்கையில் நம்மளுக்கு கண்ணாடி உடையாது, நம்மளுக்கு ஊசி உடையாது. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒவ்வொரு இதையும் பழகணும். பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ பழகி வச்சுருக்கேன். முயற்சி பண்ணாமல் நம்மளால் முடியாது நினைக்கூடாது. முயற்சி பண்ணால் கூட அது வருமா வராத நமக்கு தெரியும். இந்த வந்து மிரர் ஒர்க் வந்து மிரர் கூட வாங்கிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. இப்போ சப்போஸ் நம்ம இதையே நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்தா அது நல்ல குவாலிட்டியாக இல்லை. அது கொஞ்சம் சுருக்குது. அதாவது நம்ம எம்ப்ராய்டிங் அந்த த்ரெட்டுக்கும் இந்த இதுக்கும் பிளாஸ்டிக்கும் சுருக்கத்தை கொடுக்குது. அது இருக்கிறதுனால சுருக்கம் கொடுக்குது. இது வந்து அவ்வளோவா கரெக்டாக கேட்டால் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இது நம்ம மேலே இதை பழகிறதுக்கு வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம ப்ளவுஸ் இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறதா மிரர் தான் வாங்க, ஒரிஜினல் மிரர் தான். அதுக்கப்புறம் நம்ம பால் இந்த மாதிரிக்கு பாலை தான் லைட்டாக முட்டையாகும். அங்கே புட்டாஸ் மாதிரி போட்டு நம்ம ட்ரையல் பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நீங்கள் வரைஞ்சு பாருங்க. அப்போ தான் ஈஸியாக வரும். நான் தாமரை நிறைய தடவை தாமரையை போட்டு எனக்கு ட்ராயிங்கே வராது. இப்போ கொஞ்சம் அழகாக வருது. கொஞ்சம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம கை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை. அதை நம்ம அப்படியே மாற்றிக்கணும். பரவாயில்ல, நான் முடியாதுன்னு நினச்சி கிளாஸ் போய் தான் ஆகணும்னு நினச்சேன். பரவாயில்ல, நம்ம ஈஸியாகவே முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போலாம் எம்ப்ராய்டிங்கிறது பெரிய பெரிய மிஷின் வந்துருச்சு. ஒரு அரை மணி நேரத்தில் போட்டு முடிச்சிடுறாங்க. ஆனால் இது வந்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஆனால் இது ஒரு டேலண்ட்டுங்க. நம்ம கையிலேயே ட்ரையல் பண்ணி நம்ம வரையாமல் போடுறதுல ஒரு பெரிய ஒரு வர மாதிரி. என்னை பொறுத்தளவு இது நம்ம கற்றுக்கிறது தப்பு கிடையாது. எவ்வளோ மிஷின் வந்து எவ்வளோ இது வந்து என்றைக்குமே நேச்சுரல் தான் உழைக்கின்ற மாதிரி இது நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு இது தரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த டிசைன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து கோலம் மாதிரி இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த கோலம் சிக்க கோலம் தான். அந்த சிக்க கோலத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கு அது வரல. ஆல்ரெடி நான்